ஓகே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கீங்க. என்ன வந்து பிறந்த நாள் என்று சொல்லி புதுப்படி நைட் சர்ப்ரைஸ்லேருந்து வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் செய்வதற்காக பிறந்த நாள் கொண்டாடுவது நிமித்தம் ஒரு கேக் இருக்கா வெட்டி. சரி தானே? ஏன்னா சரி, ஓகே. என்னென்று கூப்பிடுவாங்க உங்களை? என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க உங்களை? எல்லாரும் என்னென்னு கூப்பிடுவாங்க? என்னண்டு என்ன சொல்லுவாங்க? ஓ, பேரை சொல்லி. என்ன பேர் அன்றைக்கு? என்ன பேர்? உதய செல்வம். சரி, உதய செல்வம் அழகான பேர் உண்டு, வித்தியாசமான பேர் உண்டு. நான் கேட்டிருக்கேன், உதய செல்வம். சரி, இங்கே என்ன பார்க்குறது? சரி, யார் இந்த பேரை வச்சது? அம்மா அப்பா தான் வச்சிருப்பீங்க. அரண்டு தெரியல, அம்மாவா அப்பாவா? அப்பாவும் சேர்ந்து உதய செல்வம். சரி, என்னென்னு உங்களை கூப்பிடுவாங்களா அவங்க? தங்கச்சி என்று கூப்பிடுவாங்க. உங்களோட சொந்த வந்தாங்க சகோதரங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம் தங்கச்சி என்று. அப்போ ஷோர்ட் நேம் வந்து இப்போ அப்படி ஒன்றும் இல்லை, தங்கச்சி. சரி, அப்படி நாங்களே போய் கூப்பிடுவோம் தங்கச்சி அண்ணி. சரி, ஓகே. இன்றைக்கு வந்து எங்களோட உதய செல்வம் அன்றைக்கி வந்து எத்தனை நாள் பிறந்தான்? அன்றைக்கு வந்து அன்றைக்கு 63வது பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடி நைட் சர்ப்ரைஸ்லேருந்து வந்துருக்கோம். ஓகே, சரி, நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்திருக்கோம். சரிதானே? பார்ப்போம், கட்டாயம் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். என்று சொல்லி உதய மக்கான்னு சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐசிங் கொண்டு தந்திருக்கிறாங்க. ஓகே, சரி, பார்க்கலாம். சரி, இது கிஃப்ட் வேணும். சரி, சரி, ஓகே. நிறைய கிஃப்ட்டுகளை வேண்டி வச்சுட்டீங்க, மௌனமாக இருக்கிறீங்க. யார் தந்துருப்பாங்களே இப்படி? விளங்கல இல்லை, நான் கேட்குறேன்னு சொல்லிச்சுன்னா யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டுகளை யார் தந்துருப்பாங்களா? யார் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா அங்கால இங்கால எல்லாம் பார்க்குறீங்க. மகனும் மருமகளும் புதுசாக வருது. மகனும் மருமகளும் எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். மகன்டா எத்தனை மகன்? 2 மகன். இன்னொரு ஆளும் இருக்கிறார். அப்படியா? ஆஹா, எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். சரி, ஓகே. மகனும் மருமகளும். சரி, எங்கே இருக்கிறார்? லண்டனில் இருக்கிறார். அப்படியா? கனாலம் போயா? 5 வருஷம். ஓகே, சரி. மகன்னு சொல்கிறீங்க. ஏன் இங்கே இருக்கிறாங்கள விட நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்கள மாத்திரம் சொல்கிறீங்க? என்ன காரணம்? செய்திருக்கேன். அவன் இங்கே இருக்கிற பிள்ளைகள் செய்திருக்க மாட்டாங்க, செய்ய விடையில. அப்படியா? அப்படியா? சொல்லுது. சரி, சரி, ஓகே. மகன்னு சொல்கிறீங்க. ஏன் மருமகன் செய்திருக்கிறான்? நீங்களே இல்லை அதை சொல்லியிருக்கணும். சொல்லலான்னு சொல்லிங்க. சைக்கிள் மாமிக்கு பிறந்த நாள் கட்டாயம் செய்யணும்னு சொல்லி மருமகனம் வந்து ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு இந்த மாதிரி கேக், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் எல்லாம் அனுப்பியிருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஓப்பன் பண்ணி பாவமா? சரி, ஃப்ரூட்ஸுகள் தந்துருக்காங்க, சாக்லேட்டுகள் எல்லாம் தந்துருக்குறாங்க. சரி, பார்க்கலாம். அது முதலாவது கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓ, ஒரு சாரி. ஓகே, பிடிச்சிக்கணும். ரைட், ஓகே. சரி, என்ன கிஃப்ட் இருக்கு? அதையும் ஒரு ஓப்பன் பண்ணுவோம். சரி, யாருக்கு இது? அப்பாவுக்கு. ஏன் அப்பாவுக்கு இருப்பீங்க? வாங்கினவங்க உங்களுக்கு தானே பிறந்த நாள். அப்பாங்க தான். அப்படியே? சரி, அப்பா கூப்பிடுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்குங்க, பக்கத்தில் இருக்குங்க. அங்கே பக்கம் கொடுப்பாங்க. சரி, ஓகே. பண்ணுங்க. வேண்டியாச்சு. கை கொடுக்கல, பிறந்த நாள் வாழ்த்து சொல்லல வைப்புக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, சரி, தேங்க்யூ. ரைட், அதில் ரைட். சரி, உங்களுக்கும் இந்த நாளில் வந்து அண்டின கையால் ஷர்ட் சரம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஓகே, சரி.
இப்போ சொல்லுங்க ஃபைனலாக யாராக ஆறுதல் என்ன பேர் மகனுக்கு என்ன சொன்னீங்க மகனுக்கு லட்சுமணன் ஓகே இப்போ இந்த மகன் இல்லை இந்த மகன் செய்ய மாட்டேன் மகன் செய்ய மாட்டான் மகளும் இல்லை மருமகனும் இல்லை சொல்லிடலாம் அப்போ உங்களோட பக்கத்தில் கூட ஆளும் செய்ய மாட்டேன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்களா சொல்லுங்க என்ன வேணும் உங்களால் முடியாதா முடியும் செய்யல அப்படியா சரி பார்க்கலாம் சச்சில் அவர் என்ன சொன்னா என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் உங்களுக்கு அதான் ஏன்னா சரி ஓகே பார்க்கலாம் உண்மையிலேயே என்னன்னு சொல்லிச்சேன்னா உங்களோட மகனும் மருமகளும் இல்லை உங்களோட மகனும் மருமகளும் இல்லை அவங்க செய்யலையோ சரி சரி பார்க்கலாம் யாருன்னு சொல்லி சரிதானே சரி ஃபைனலாக நாங்கள் கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம் அதுக்கு முற்பாடாக யாருன்னு சொன்னால் உங்களோட மூத்த மகன் மருமகள் உங்களோட மகள் அவங்களோட மிஸ்டர் உங்களோட மருமகன் உங்களோட மகன் முகுந்தன் இவங்களில் ஒருத்தங்கெல்லாம் செய்வார் யார் குடும்பத்தில் ஒருத்தங்கெல்லாம் செய்திருக்கிறாங்க உங்களோட மகள் ஃபேமிலி உங்களோட மகன் வெளிநாட்டில் இருக்கிற மகன் ஃபேமிலி இவங்களில் ஒருத்தங்க ஃபைனல் என்ன யோசிக்கிறீங்க அப்போ இவங்க ஒருத்தருமே உள்ள பாசம் இல்லைன்ற மாதிரி தான் கூட கதை பாசம் தான் சரி இப்போ சொல்லுங்க 4 பேர்ல ஒருத்தங்கல்ல யாரா மகனாகல மருமகன் இல்லை பெவியெல்லாம் ஒரு டவுட்டாக இருக்கேன் சரி மருமகனையும் விட்டு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லை மருமகளையும் விட்டு கொடுக்க மகனையும் மருமகளையும் விட்டு கொடுக்க மனசு இல்லை சரி உங்களோட மகனுக்கு என்ன லட்சுமணன் சொன்னீங்களே மருமகனுக்கு என்ன பேர் சொன்னீங்க சுசி ஓகே உங்களோட மற்ற மருமகன் மறந்துடுறேன் மருமகன் சரி சரி நான் சரி சரி அவரும் யூகேயில் ஃப்ரான்ஸ் சரி யூகேலையா மகன் தெரியல உங்களோட மகன் யூகே ஃப்ரான்ஸ் எது யூகேயா ஃப்ரான்ஸ் லண்டன்லேருந்து வந்திருக்கோம் ஃப்ரான்ஸ்லேருந்து வருவோம் அவ்வளோ இஞ்சான் வேண்டி சரி ஓகே இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருக்கான்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட மகனும் மருமகளும் சரிதானே ஓகே ஏன்னா சரி ஓகே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் உங்களோட மருமகள்லாம் செய்திருந்தாங்க மாமிக்கு கட்டாயம் பண்ண பிறந்த நாள் இந்த முறை செய்யணும்னு சொல்லி அதில் என் மாமாவும் கவலைப்படுவார் அவருக்கும் ஒரு ஷர்ட்டும் ஒரு சரமும் கொடுக்கணும்னு சொல்லி மாமிங்க கையால் இந்த பிறந்த நாளில் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் கொஞ்சம் கட்டிக்காரி கூட மருமகள் ஏன்னா அந்த கதை பேச்சில் வந்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் கொஞ்சம் கட்டிக்கார பிள்ளை போல கண்டு யோசித்தேன் ஏன்னா சரி ஓகே உங்களுக்கு அந்த மாதிரி இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் ஒரு நல்ல மருமகள் அந்த மருமகன் இன்னொரு மருமகள் கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு சரிதானே இந்த தருணத்தில் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் நைஸ் சர்ப்ரைஸ் மூலமாக எங்களுக்கும் மகிழ்ச்சி இறைவனுடைய ஆசீர்வாதம் சிவனப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் வேண்டி சரிதானே 63வது பிறந்தநாள் நாங்களும் கேக் கட் பண்ணி சந்தோஷமாக கேக் கட் பண்ணுவோம் சரி இந்த மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்த உங்களோட மருமகள் மகனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நன்றி போதும் நன்றியே போதும் அப்படியா சரி ஓகே உண்மையிலேயே அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உங்களோட மகன் குடும்பத்துக்கு கிடைக்கணும் அதுமாரி இவங்களுக்கும் கிடைக்கணும் சரி ஓகே கிடைக்கும் நிச்சயமாக நாங்களுக்கு கேக் கட் பண்ணுவோம் சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா அப்படியெல்லாம் பெருமன் சார் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்குது சரி ஓகே அப்போ இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும் நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா கட்டாயம் ஒரே ஒரு வேண்டுதல்லாம் உங்களுக்கு வேண்டியிருக்கும் சரிதானே நிச்சயமாக உங்களுக்கு ரைட் அப்போ இந்த ஆண்டு ஒரு கலகலப்பாக ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வேண்டுதல் நிறைவேறும் சரி பார்க்கலாம் சரி கேக் ஒரு கஷ்டம் அப்படி பிடிச்சா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear. Happy birthday to you.